இயக்குனர் சுரேஷ் அங்கையா எழுதிய கதாபாத்திரங்கள் எல்லாமே அந்த கிராமத்து பின்னணியில அவங்க நடிச்சவங்களா இருக்கட்டும், அந்த கதாபாத்திரங்கள் பேசின விதமா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு அற்புதமான தீர்வு. தேங்காய் துருவி, நத்தை, பொட்டு வெடி இப்படியான கேரக்டர்களை அழகா கண்முன்னே அந்த கிராமத்தையே நமக்கு காமிச்சாங்க. அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் சரட்ட என்ற ரோலில் நடித்த ஹலோ கந்தசாமி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் மேடையில் வீற்றிருக்கும் அனைவரையும் பணிவோடு வணங்குகிறேன். எனக்கு முன்பாக இந்த அரங்கத்தில் வீற்றிருக்கும் ஊடகத்துறை பெருமக்கள், பார்வையாளர்கள், இத்திரைப்படத்தில் பணியாற்றிய இயக்குனர், இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள், அத்தனை டெக்னீஷியன்களையும் பணிவுடன் வணங்குகிறேன். எனக்கு ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். என் பேர் கந்தசாமி தான். 86 திரைப்படம் நடிச்சிருக்கேன். குறிப்பா இதுல என்னன்னா, இன்னைக்கு அவர் எங்களோட இல்லை. ஆனா மறைஞ்ச பிறகு ஒருத்தரை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷன், அடடடா ஊர்லயே சொல்லுவாங்க. அந்த மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் பார்க்க முடியுமான்னு. நேற்று வரைக்கும் அவர் வஞ்சிருப்பாங்க. அவர் இறந்த பிறகு இல்லாத சொல்லுவாங்க. ஆனா அவர் எடுத்த 4 திரைப்படம், அன்பு தம்பி சுரேஷ் அங்கையா 4 படம் எடுத்திருக்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு படத்திற்கும் நான் கூட இருந்திருக்கிறேன். லொக்கேஷன் தேர்வு பண்ணி கொடுத்திருக்கிறேன். ஒரு கிடாயின் கருணை மனு அந்த படத்துல ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகு சத்திய சோதனை, அதுக்கடுத்து நல்லதொரு வீணை செய்த படம் இன்னும் வரல, வரும். அடுத்து கிணத்தக்கான படத்துக்கு நாங்க தேடாத ஊர் இல்லை. அப்படி தேடி கண்டுபிடிச்சு கேமராமேன் சாரே 4 முறை 5 முறை வந்திருக்காரு. கூடயே இருப்பேன். ஏன்னா இது குறிப்பா நான் வாழ்ற ராமநாதபுரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற விருதுநகர் மாவட்டம் 2க்கு ஊட அந்த ஊர் மாட்டிக்கிருச்சு. அண்ணே ஓட்டு வீடு மட்டும்தானே இருக்கணும் அப்படிங்காரு. அப்ப தேடி கண்டுபிடிக்கிறோம். அன்பு தம்பி ஹீரோ குமார், நானு அப்படி தேடுனா புறசூலூர்னு ஒரு கிராமத்தை கண்டுபிடிக்கிறோம். நான் எந்த மாதிரியான சூழ்நிலையில பணியாற்றினேன் அப்படிங்கிறது அந்த படப்பிடிப்பு டீமுக்கு தெரியும். அது குறிப்பா அன்பு தம்பிகள், அரவணைப்பான தம்பிகள், இணை இயக்குனர், துணை இயக்குநர்களுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. மேனேஜர் தம்பி சங்கர் தம்பி உட்பட, கார்த்திக் சார் உட்பட எல்லாருமே நான் ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில அவங்களோட டிராவல் பண்றேன். எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலே நான் நன்றி சொல்றது முதல்ல அந்த புறசலூர் கிராம பொதுமக்கள், நடுவப்பச்சேரி, நத்தக்குளம், ரெட்டியப்பட்டி, இந்த 4 ஊர் பொதுமக்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தில் நடித்த என்னை போன்று அத்தனை கேரக்டர்களும் உயிரோட்டமா இருந்துச்சு. இதுக்கு முழு காரணம் இன்னைக்கு என் கூட, ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முந்தைய தம்பி என்கிட்ட கதை சொல்லிடுவார். அவருக்கு தூக்கம் வரலைன்னா போன் போடுவார். ஏனே அடுத்த படம்னே நம்ம ஏலியன்ஸை பத்தி எடுக்க போறோம்னே. அப்படியா தம்பி, சொல்லுங்க தம்பி. நான் என்னண்ணே படுத்துட்டீங்களா அப்படிம்பாரு. இல்லை தம்பி நான் முழிச்சிருக்கேன். அண்ணே எங்க தம்பி தூக்கம் வருது அப்படிம்பேன். ஏன்னே அடுத்து நம்ம வெளிநாடு போறோம்னே, பாஸ்போர்ட் வச்சிருக்கலானே. அவங்க வச்சிருக்கேன் தம்பி. நல்ல வேலைண்ணே, அடுத்து அங்கதானே போறோம். என்ன தம்பி இப்படித்தான் சொல்றீங்க, சுத்தி சுத்தி அருப்புக்கோட்டைக்கு தான் வர்றீங்க. என்ன போனே அருப்புக்கோட்டை விட மாட்டீங்கண்ணே அப்படிம்பாரு. அப்படி ஒரு உரிமையானவர். பல முறை எனக்கும் இருக்கும் சில விஷயங்கள் விவாதம் வந்திருக்கும். அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல நான் மிக கண்டிப்பான சில விஷயங்கள் அவருக்கு தெரியாம நான் பண்ணியிருக்கிறேன். அது அவருக்கு மட்டும் தெரியும். அந்த சகோதரி, அவர் தம் துணைவியார், இந்த சகோதரிக்கு தெரியும். பல முறை நான் அவரை எப்படியா தப்பிச்சு கொண்டு போய் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அருக்கோட்டில் இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கு பூரா சொல்லியிருக்கேன். யாரும் அவருக்கு ரூம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி. அவர் ஷூட்டிங் முடிச்சா ஊருக்கு போயிடணும், அவர் கிளப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி இருந்தும் இன்னைக்கு கூட இல்லாட்டாலும் உண்மையிலேயே நான் என்னை பெற்ற தாய் தந்தையர் மீது உள்ள மதிப்பை விட நான் அவருடைய இறப்புக்கு, என் தாய் தந்தையர் இறந்தாங்க சமீபத்துல 3 மாதத்துக்கு முந்தி, என் உடன் பிறந்த தம்பி இறந்தான். ஆனா அதையும் தாண்டி என்னை அவ்வளவு அக்கறையாக என்னுடைய கதை ஸ்கிரிப்டை தூக்கி கையில கொடுத்துருவார். அண்ணே இதுல உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கங்கண்ணே, நீங்க எடுக்கிறதானே உங்க கேரக்டர் பார். அப்படி ஒரு உரிமையான ஆளு. இன்னைக்கு அவரை அழிச்சுக்கிட்டாருங்கிற ஒரு பெரிய மன வருத்தம் எனக்கு இருக்கு. இருந்திருந்தா இந்த படத்தில் எடுத்த என்னை போன்ற கலைஞர்களுக்கும் நிறைய டெக்னீசியன்களுக்கும் தொடர்ந்து வாழ்வு கிடைச்சிருக்கும். அவர் இல்லாத இந்த நிலையை தொடர்ந்து அவருடைய பணியாற்றிய, எங்களை உருவாக்கிய அத்தனை திரைக்கலைஞர்கள் இங்க வராம இருந்தாலும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை திரைக்கலைஞர்களுக்கும், இப்படத்தை இந்த அளவுக்கு வெற்றி பெற செய்த ஊடகத்துறைக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக பேச அழைக்கிறோம். வெற்றிமாறன் தொடங்கி ஆசை எடிட்டர். இவர் எப்படி படங்களை அழகா எடிட் பண்ணுவாரோ அந்த மாதிரி அழகா பேசுவார். படத்தின் பாதி வெற்றிக்கு துணை புரியும் எடிட்டர் ராமர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதே சமயம் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சுரேஷ் அங்கையா அவர் இல்லாத இந்த இடத்துல எனக்கு பேசுறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு.
ஏன்னா எதை பேசினாலும் அவர் இல்லாமல் இங்கே பேசுறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு சிக்கலான டைமில் ஒரு டைமில் நம்ம எதிர்பார்த்துருந்த ஒரு டைமில் வந்து ஒரு மேனேஜர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ப்ரொடியூசர் பெருசாக ஒன்று சொன்னாங்க. நான் அந்த ஏரியாவுக்குள்ளே கொஞ்சம் பயணிக்கிறதுனா கொஞ்சம் தயங்குவேன். அது ரொம்ப பெருசாக இருந்தோடனே கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அப்போது சரின்னு சொல்லிட்டு டேரக்டர் யாருங்கன்னு கேட்கும்போது சுரேஷ் சங்கையான்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் யோசிக்கவே இல்லை. அவருக்காக தான் நான் இந்த படத்தை கமிட் பண்ணி ஒர்க் பண்ண ஆசைப்பட்டேன். அதே மாதிரி பேசின உடனே அடுத்து கதை நெரேஷன்ஸுக்கு வந்து நேரில் போகணுமா இங்கே இருக்கணுமா அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து ஃபோன்லேயே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுத்தாரு. அந்த கிளாரிட்டி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வில்லேஜுக்குள்ளே போய் உட்காந்து அதை என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி வர மாதிரி ஒரு விஷயம் எனக்கு சொல்லி முடித்தார். கிட்டத்தட்ட 1.5 நேரம் எனக்கு ரஞ்சினி ஃபோனில். அதை நான் ஏற்கனவே ஒரு தடவை பதிவு பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப சிரித்து ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன சார் நானே ஒரு வில்லேஜ் பையன், என்னையே வந்து வில்லேஜுக்குள்ளே பயங்கர கூப்பிட்டு போய் என்கேஜ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்த என்னை சந்தோஷமாக வச்சுருந்த ஒரு மனிதர் வந்து இன்றைக்கி இல்லாமல் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. காரணம் வந்து இப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஒரு ஏலியன்ஸ் மேட்டர் சொல்லியிருந்தார். அந்த கதையை வந்து லாஸ்ட்டாக எனக்கு ஒரு 1 வீக் முன்னாடி என்கிட்ட வந்து பதிவு பண்ணார். அதுவுமே மிக சிறந்த படம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய படைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாண்டி இருக்குது, ஒவ்வொரு வித்தியாசம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்குது எனக்கு. அந்த இழப்பு வந்து இனி வர எந்த டைரக்டருக்கு நம்ம பண்ணாலும் வந்து ஒருத்தர் இல்லைங்கிறது ஃபீல் தான் நமக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அப்படி இல்லை, நான் இன்னும் கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா வந்து இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து எல்லாரும் பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம். ரமேஷ் பாபு சார் கிட்டத்தட்ட வந்து ட்ரீமர்ஸ்லேருந்து அவர் பக்கத்தில் எனக்கு ரொம்ப ஒரு விஷயத்தை அவர் தான் பக்கத்தில் போய் நிப்பாட்டினார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த படத்து மேலே எடிட்டராக நாங்கள் வந்து ஒரு பங்களிப்பு கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. எல்லா கேட்டகரியும் வந்திருக்கு. நான் குறிப்பிட்டு சொல்ல வரும்ல, அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து இந்த இடத்த போய் சேர்க்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப ஓடிட்டு இருந்தார். அதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் இதில் ஒர்க் பண்ண சக கலைஞர்கள் சொல்லப்போனால் நிறைய பேர் இருக்காங்க. வில்லேஜில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2003 அப்புறம் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வில்லேஜ் பக்கமாக நான் எந்த படமும் எதுவும் பெருசாக கனெக்ட் பண்ணிக்கல. ஆனால் இந்த படம் எனக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் வில்லேஜில் இருந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் கிடைச்சிது. அந்த ஃபீல் வந்து முழுக்க அந்த ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து சாதாரணமாக சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட வந்து படம் பார்த்தவங்கள ரொம்ப யதார்த்தமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த யதார்த்தத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் கொடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா சுரேஷ் சங்கையோட ஒரு படைப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சுரேஷ் சங்கையை பொறுத்த வரைக்கும் நான் அவர் கதை சொல்கிற எந்த அளவுக்கு சொன்னாரோ அதை தாண்டி தான் எடுத்தார். அதில் வந்து நான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்து அந்த கேமரா ஃபோட்டோகிராஃபில் வந்து அவர் கொடுத்த விதம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் நம்ம பக்கத்தூர் ஆகிட்டார். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறையா குறிப்பிட்டு சொல்லலாம். இதை ரிலீஸ் டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு விஷயம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து பப்ளிசிட்டி எதிர்பார்த்தோம். அந்த பப்ளிசிட்டி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈக்குவலாக கிட்டத்தட்ட மீடியா சப்போர்ட் பண்ணுச்சு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஊடகத்துறை இல்லைன்னா நாங்களே கிடையாது. முதல்ல எங்களுக்காக இந்த இடத்துல நின்று நிறைய சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி.